துணியை காய போட மறந்துட்டேன் ப்ரோ. அந்த உள்ளாடைய பாக்குறதுக்கு ஒரு ஏப்ரல் ஃபுல். நம்ம வளர்ந்த ஸ்கூல் எல்லாத்தையும் சுத்தி கட்டலாம். ஃபர்ஸ்ட் சண்டை அங்கதான் நடந்துச்சு, உள்ளதான் நடந்துச்சு. ஆனா இந்த பெஞ்ச்ல இருக்க சகம் அந்த பெஞ்ச்ல வராது. வாசமுள்ள ரோசாவா எப்படி இருந்துச்சு? பயங்கரமா இருந்துச்சா? இதுதான் லாஸ்ட் ரோ. ஃபர்ஸ்ட் ரோல, செகண்ட் ரோ, தேர்ட் ரோல எல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்காது. ஆனா லாஸ்ட் ரோல இந்த மாதிரி நிறைய கதை வாசமா எல்லாமே இருக்கு. இந்த இடத்துலதான், ஆமா, இந்த இடத்துலதான் சண்டை போட்டு என் பல்லு வடந்து. சேர்ந்து வந்து அடிக்கிறேன் பூரா ரவுடிகளா, ஒண்டியா என்னைய மாதிரி நின்று அடி வாங்குறான் பாரு, அவன் தான்டா ரவுடி. இந்த இடத்துல ஷெல்ஃப்லாம் இருக்கும், அதெல்லாம் இப்ப தூக்கிட்டாங்க. அதெல்லாம் இப்ப தூக்கிட்டாங்க. ஃபுல்லா ஸ்கூல் ஃபுல்லா ரினியூ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோ ப்ரோ வா ப்ரோ, என் கிளாஸ் காமிக்கிறேன் நான். ப்ரோ இது வந்து 12th பின்னு போட்டிருக்காங்க. ஆனா இது 12th ஏ நாங்க இருக்கும்போது ஆக்சுவலா. இங்க வாங்க வாங்க, என் கிளாஸ் இப்போ ஏதோ ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. guys. இதெல்லாம் எவ்வளவு நாள் ஆசை தெரியுமா? அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே பூக்கிறது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. டைரியில நோட் பண்ண சொல்லுவாங்க, இதெல்லாம் ஹோம் ஒர்க் நீங்க எல்லாம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா என்னப்பா நீ பைத்தியம். அப்படியே போனீங்கன்னா இதுவும் இது எனக்கு வந்து சி செக்ஷன் நினைக்கிறேன், அக்கௌண்ட் செக்ஷன். கரெக்ட், அக்கௌண்ட் செக்ஷன். இதுவும் நல்லா இருக்கும். இங்க பாருங்க, இதெல்லாம் நாங்க படிக்கும் போதெல்லாம் போடவே இல்லை சத்தியமா. தியேட்டர் இல்ல ப்ரோ. ப்ரொஜெக்டர் எல்லாம் ஒரு கிளாஸுக்கு ஒரு ப்ரொஜெக்டர் இல்லவே இல்லை ப்ரோ. நாங்க மியூட்ல போட்டு எடுக்க போறோம் நாய்ஸ் சவுண்ட. அந்த நாய்ஸ் சவுண்ட் எடுத்து விட்டு பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னு நீங்களே கேளுங்க. இந்த சத்தம்லாம் எங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு மிஸ் பண்ணி. அந்த குழந்தைங்க கத்துறது, பசங்க கத்துறது, அந்த சத்தம்லாம் கேட்டேனா ரொம்ப நாள் ஆச்சு. சொல்றத கேட்க கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா. ஃபுல்லா மார்க் நல்லா இருக்கா மச்சான்? படிக்கலன்னு 12 மார்க் வாங்கிட்டலடா. ஜானுன்னா எனக்கு அவ்வளோ இஷ்டம். நான் இன்னை வரைக்கும் 90% மேலே அட்டெண்டன்ஸ் வச்சதுக்கு அவ தான் காரணம். இந்த பெஞ்சில மட்டும் 3 பேர் அப்படியே ஒண்ணா. அப்புறம் நம்ம பிடி கிரவுண்டுக்கு போய் விளையாடிட்டு வரலாம். நம்ம காட்டினதே பாதிதான் காட்டிடுவோம், பாதி கூட காட்டல. கரெக்டு தான். தெரிஞ்சு பாதி கிளாஸ்னா ஒரு 8, அதாவது அப்போ இது போனா இப்ப 4 கிளாஸ்னா நம்ம காட்டியிருக்கோம். ஆனா மற்ற எல்லா கிளாஸ்லயும் கிளாஸ் போயிட்டு இருக்கோம், எங்களால காட்ட முடியல. மேக்சிமம் கிளாஸ் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணீங்க? அவரை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னோம். சப்ஸ்கிரைபர் இல்லடா, நம்ம டியூஷன்ல படித்து போயிட்டா, ஹிந்தி டியூஷன்ல. ஆமா, இவன் தான். நாங்க ஹிந்தி டியூஷன் படிக்கும் போது எங்க கூட சேர்ந்து படிச்சான். ஆனா இதுல என்ன ஒரு மிராக்கல்னா, நாங்க டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வந்து அவன் படிச்சு முடிச்சிட்டான். பரமா படிடா, ஒழுங்கா படிடா. நான் வந்துட்டு மொத்தமா 2 லெவல் தான் தாண்டினேன். ஆமா, 2வது லெவல்ல ஃபெயில் ஆயிட்டேன். 1 தான் தாண்டினேன், 1 தான் முடிச்சேன். சீரியஸா அதுக்கு அடுத்து ஃபீஸ் கட்டி இருக்கணும். எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதுன்னு சொல்லிக்கிறா. உளுந்து பரண்டு வந்துட்டேன். 4 லெவல் முடிச்சிட்டேன். ரொம்ப உருண்டுருக்காயா. புறாமடா புறாம. இதுல இன்னொன்னு என்னன்னா, என் தம்பி கிளாஸ் தானா இவன். அந்த தம்பியை கொஞ்சம் பாருங்க, இங்க வாடா. தம்பியை பார்க்காம இருக்க முடியாதா? என்னங்கய்யா நீங்க வர்றீங்க? ஐயா கூப்பிடுறாங்க, நீங்க கூப்பிட்டு வந்த. ப்ரோ, நம்ம ஸ்கூலோட இதெல்லாம் எப்படி மாறி இருக்கு? ஒரு 15ஸ்ல இருந்தது, இப்போ மாறி இருக்கு. 15s அந்த மாதிரி. அதாவது நீங்க ஜாயின் பண்ணும்போது ஒரு மாதிரி இருந்திருக்கும். இப்போ நீ முடிச்சுட்டு வெளில வந்துட்டீங்க, என்னென்ன அப்டேட் இப்போ எப்படி இருக்கு? நம்ம ஸ்கூல்ல நல்லா இந்த ஷெட்லாம் போட்டு அந்த வெயில்லாம் படாத மாதிரி அது ஒன்று நல்லா பாத்ரூம் ஃபுல்லா சூப்பரா மாத்திட்டாங்க. எப்படி இருக்கு? ஏசி இருக்கா? ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசுற மறந்துற. நம்ம ஸ்கூல்ல வந்து கேமரா வந்து எதுக்குட்டா எல்லாரும் பசங்களோட அட்ராசிட்டிஸ்லாம் பார்த்து ஆமா, நம்ம இருக்கும் போதே அந்த ஸ்மார்ட் போர்டுன்னு ஒண்ணு வச்சாங்க. அது பின்னாடி கோலி தூக்கி வச்சு சிகரெட்டை போட்டு உன்ன மாதிரி இருக்க மாட்டாங்க எல்லாரும். நான்லாம் அப்படி இல்ல, இப்பவே போதையை போட்டு தான் வந்திருக்காங்க. கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வந்திருக்காங்க, யாரும் எதுவும் இல்ல. நீ மட்டும் எப்படா தெளிவா இருக்க? எனக்கு எந்த போதையும் பார்த்தாதுடா. அதுக்கப்புறம் ஒரு பையன் என்ன பண்ணிட்டானா, எக்கனாமிக்ஸ் பீரியட்ல படுத்து தூங்கிட்டான் லாஸ்ட் பெஞ்ச்.
கரெக்டாக பார்த்து ஹெச்எம் வந்து கேமரா பார்த்து பிடிச்சிட்டாங்க. அப்படியே பேரை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. எல்லா கிளாஸ்லையும் ஸ்பீக்கர்லாம் வச்சுட்டாங்க. அப்படியே பார்த்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி கூப்பிட்டு அவனை பனிஷ் பண்ணுறாங்க எல்லாரும் முன்னாடி. ஆனா அவன் வந்துட்டு நீ வந்துட்டு சொல்ற அவன் லாஸ்ட் ஸ்டூடெண்ட், அது வந்துட்டு அவனோட கடமையை தான் அவன் பண்ணியிருக்கான். லாஸ்ட் பெஞ்சரா நானும் அப்படிதான். நீங்க எல்லாம் திடீர்னு உருப்படாம போக முடியாது. அதுக்கெல்லாம் எங்களை மாதிரி சின்ன வயசுல இருந்து உருப்படாம வளர்ந்துருக்கணும். புரியாம பேசாதீங்கடா. சின்ன வயசுல எல்கேஜி வந்து இங்கதான் படிச்சேன். யாரு நீ? நானும் தான். ஆமா நானும் இல்ல, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். நான் எல்கேஜி ஃபுல்லா இங்கதான் படிச்சேன். என்னதான் கேமரா பே கொட்டினேன். எல்கேஜி தான். நீ மட்டும் என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்? ஏன் தனி ரகம்டா. 9 நாள்ல நின்ன ஒரே குழந்தை நான் தான். எந்த கிளாஸ்ல உட்காந்து போத போட்டு இருந்த? என்னதான் இருந்தாலும் கடைசியில நாங்க எங்க ஸ்கூல்ல தான் வந்து இப்போ மீட் பண்ணோம். ஆமா, அதான் இதுல இருக்க பெரிய இது. ஆமா, சீரியஸா சொல்றேன், நாங்க அன்எக்ஸ்பெக்டட் தான். யாரா அவன் என்ன கூப்பிடுறான் அப்படின்னு நானும் பாத்துட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா. என்னை மறந்துட்டாங்க. எனக்கு ஒருத்தனுக்கு தான் ஞாபகம் இருக்கு. மாறிடுச்சு. ஆனா இவன் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல. நீ எப்பறம் கண்டுபிடிச்ச? அதே மூஞ்சி, அதே உருண்டையா, அதே மாதிரி இருக்காங்க. கீர்த்தில மாறவே மாட்டான். ஆனா அதுல நாங்க அவ்வளவு மெமரிஸ். சீரியஸா இந்த மரம் தான் எங்களுக்கு மெமரிஸ். ஆக்சுவலா எப்பதான் இந்த பீட்டி கிரவுண்டுக்கு வருவோம்னு இருந்தது. ஆனா அதையும் பறிக்கிறதுக்கு நிறைய மிஸ் காத்துட்டு இருப்பாங்க தெரியுமா? மேக்ஸ் கிளாஸ் வரீங்களா? முக்கியமா ஒரு சயின்ஸ் மிஸ்லாம் நான் அதிகமா போடுவாங்க கிளாஸ். சயின்ஸ் எல்லாம் இல்ல, மேக்ஸ் லட்சுமி மிஸ் தான் வருவாங்க அடிக்கடி. எதுக்கு உங்களுக்கு பிடி பீரியட்? எக்ஸாம் வருது, எக்ஸாமுக்கு மேக்ஸ் படிங்க. இல்ல டெஸ்ட் இருக்கு, அதுக்கு படிங்க. டெஸ்ட் எழுதுங்க. ப்ரோ நீ இத மறந்துட்டியா? ஆமா गाइस, நாங்க இருக்கும்போது அந்த கடை இன்னும் இல்ல. சின்னதா ஒரு ஷட்டர் போட்டு ஒரு கடை இருக்கும். ஆக்சுவலா சின்ன கடை அது. நாங்க கச்சா மிட்டாய் சாக்லேட் வாங்கிட்டு வருவோம். ஸ்ட்ராங்னு ஒரு மிட்டாய் வைப்பாங்க, வெள்ளை கலர்ல இவ்வளவு பெருசா. அதுதான் கிசா மிட்டாய். இவன் தான் கிசா காய். அதாவது வந்து போட்டு இல்ல இல்ல வாழ்க்கை வீண் பண்ணிடாதீங்கடா டே கண்ணு. ஐயோ கடவுளே. அதிகமா பாத்தீங்கன்னா அது 90s கடைன்னு சொல்லலாம். ஆமா 90s திங்ஸ் எல்லாமே மிட்டாய் 90s மிட்டாய் அது எல்லாமே கிடைக்கும். இப்போ அந்த கடை இருக்கு, அந்த டோர் இருக்கு. ஆனா அந்த ஜன்னல் இருக்கு, அந்த ஜன்னல் வந்து க்ளோஸ் பண்ணி